கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தர் நான் சோத்தரிக்கிறேன். அருமையான இந்த ஷார்ட் வீடியோ மூலியமா உங்களை சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தும்படி ஆசை. நிறைய வசனம் படிக்கிறோம் அல்லவா? ஆனா அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி புரிந்து கொண்டு படிக்கிறது அது மிகுந்த பாக்கியம் உள்ளதாக, அது நமக்கு செழிப்புள்ள காரியத்தை கர்த்தர் தருவார். வசனத்துல நீதிபதி புஸ்தகத்தை பார்த்துட்டீங்கன்னா வசனம் இருக்கு. 28வது அதிகாரத்துடைய அல்ல 25வது வசனம், அதோட கீழுடைய வரிகள் இருக்கு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானுடைய வரிகளை உணர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம ஆபத்து காலத்துல கர்த்தரை நம்பணும். நம்ம ஆபத்து வரும்பொழுது மனிதனை தேடி போறோம். ஆனால் ஆபத்து வரும் பொழுது கர்த்தரை நம்பும் பொழுதுதான் ஒரு செழிப்புள்ளதாய் வரும். ஏன் மனுஷனை நம்பினா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, மனுஷனை நம்புனீங்கன்னா ஒண்ணு கண்ணியை வர வைப்பான், இன்னொன்னு அவனுக்கு அடுத்த ஸ்டேஜில கொண்டு போய் உங்களை அவமானத்தை கொண்டு வருவான். அதனால யாரையும் நம்பாதீங்க. கர்த்தரை நம்பினா செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், செழிப்படிவான், ஆத்துமா செழிப்பாகும். கர்த்தருடைய எல்லா காரியத்தை வாக்கி போனார். கர்த்தர் உங்க கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென்.